கர்த்தர் உன்னை தினமும் தேடுகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். இன்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். நமக்கு கர்த்தர் எப்படி கேடயமாக இருக்கிறார் என்று பார்ப்போம். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடயத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். நீதிமானை ஆசீர்வதித்து, நீதிமான்னா யாரு? தேவனுடைய வசனத்து கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து அதை நடந்து கொள்கிறவன் தான் நீதிமான். அவருடைய வசனம் இல்லாமல் எப்படி அவன் நீதிமானாக முடியாது. அவனுக்குள்ளே ஆளுகை செய்ய வேண்டும் அவனுடைய தேவனுடைய வார்த்தை. அப்பொழுதுதான் கிறிஸ்து அவனுக்குள்ளே ஆளுகை செய்ய முடியும். அப்பொழுது இருக்கும் பொழுதுதான் நீதிமானை ஆசீர்வதிக்கிறாய். வார்த்தை இருந்தால் தன்னாலே உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துவிடும். அதற்கப்புறம் என்ன சொல்கிறாரு? காருண்யம் கிடைத்தினார். காருண்யம் மிக அன்பான ஒரு தேவன் உங்கள் மேல் அன்பு வைத்த அந்த ஒரு காருண்யமான ஒரு அன்பு. அந்த அன்பு உங்களை சூழ்ந்து கொள்ளும். எப்படி? தேவனுடைய வார்த்தையில் இருக்கும் பொழுதுதான் அந்த அன்பு உங்களை விட்டு விலகாது. இந்த மாதிரி வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள். அவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய காருண்யத்தினால் என்னுடைய வாழ்க்கையை நிறைவாற்றுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுதுதான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இருதயம் பலப்படும். தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் முன்னேறி செல்லக்கூடிய ஸ்தானம் கொடுக்கும். உங்களுக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் என் கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு உடனே டக்குன்னு உங்கள் மனது வரும். உங்களுக்கு எந்த நேரத்திலும் அந்த வார்த்தை டக்குன்னு உடனே வந்து நிற்கும். இல்லை, இந்த சூழ்நிலையில் கர்த்தர் இதை நடத்தி முடிப்பார், இந்த சூழ்நிலையில் இதை செய்ய முடிகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை விட்டு விலகாதவர், என்னை கைவிடாதவர், நோய் நொடிகள் இருந்தாலும் அவர் தழும்புகளால் என்னை குணமாக்கின கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இப்படிப்பட்ட வார்த்தை நீங்கள் எப்படி கேட்க முடியும்? தினமும் பயிற்சி செய்யும்பொழுது, அதாவது தினமும் நீங்கள் கேட்டால் தான் முடியும். இப்படி கேட்டு தான் நீங்கள் பயிற்சி பண்ண முடியும். அதனால் ஒவ்வொரு நாளும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் கேட்க வேண்டும். இந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் கேட்க வேண்டும். இப்போ உள்ள காலங்களில் எல்லா கைகளிலும் மொபைல் ஃபோன் இருக்காக எடுத்து அதை நாம் ஒவ்வொரு விஷயங்களாக அந்த வார்த்தைகளை எடுத்து நல்ல காரியங்களை, நமக்கு பயன்படுகிற காரியங்களை எடுத்து நமக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த மாதிரி வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.